தற்போதைய காலகட்டத்தில் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் பலர் தற்போது வடக்கு நோக்கி பயணங்களை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளனர். இதில் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார் திசாநாயக்க, ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் வடக்கிற்கான பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது தமிழ் தரப்பினரை சந்தித்து தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வை வழங்குவதற்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்குக்கு ஒவ்வொரு கருத்துக்களையும் தெரிவித்துள்ளனர். இதிலே சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்ற போது 13வது திருத்தச் சட்டத்தை தமிழர்களுக்காக முழுமையாக அமுல்படுத்தப் போவதாகவும் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற நிரந்தர தீர்வை தான் பெற்றுக் கொடுக்கப் போவதாகவும் சஜித் பிரேமதாச தமிழரசு கட்சியினரோடு உரையாடியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழரசு கட்சி தரப்பினர் வடக்கு கிழக்கு இணைத்த பகுதிகளையே தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்றும் வடக்கையும் கிழக்கையும் இணைத்து தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வொன்றை வழங்கும் பட்சத்தில் அது தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் என தமிழரசு கட்சி தரப்பினர் தெரிவித்துள்ளனர். எனவே வடக்குக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்த சஜித் பிரேமதாச தமிழ் தரப்பினரை சந்தித்த போது இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார். அத்தோடு அனுரகுமார் திசாநாயக்க வடக்கிற்கான பயணத்தை நேற்றைய தினம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது தமிழ் தரப்பினரை சந்தித்த அனுரகுமார் திசாநாயக்க இலங்கையில் புதிய அரசியலமைப்பொன்றை நிறுவி அதன் மூலம் தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வொன்றை வழங்கப் போவதாகவும் தெரிவித்திருந்தார். இலங்கையில் தற்போது இருக்கின்ற அரசியலமைப்பின் பிரகாரம் தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்குவது எந்த விதத்திலும் சாத்தியமில்லை என்றும் தான் ஆட்சிக்கு வந்தால் புதியொரு அரசியலமைப்பை நிறுவி அதன் மூலம் தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் 13வது திருத்தச் சட்டத்தை எதிர்பார்க்கவில்லை என்றும் இதனால் தான் தன்னுடைய கருத்தில் 13வது திருத்தச் சட்டத்திற்கு அந்த அளவிற்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை என்றும் 13வது திருத்தச் சட்டத்தினூடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வை வழங்க முடியாது என்றும் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஆனாலும் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வைத்தான் புதிய ஒரு அரசியலமைப்பினூடாக வழங்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தமிழ் மக்கள் தரப்பில் பொது வேட்பாளரை களமுறக்குதல் தொடர்பான விவாதங்களும் தற்போதைய காலகட்டங்களில் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் தமிழ் பொது அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையிலே தமிழர்கள் தரப்பிலே தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கின்ற பல அரசியல் கட்சிகளும் தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்கு ஆதரவை வழங்கி வருகின்றனர். இருந்த போதிலும் பல நாட்களாக தமிழரசு கட்சி தங்களுடைய கருத்தை தெரிவிக்காது இழுத்தடிப்பு செய்து வந்த நிலையில் தற்போது MA சுமந்திரன் ஒரு விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளரை களமிறக்குகின்ற விடயமானது ஒரு விஷ பரீட்சை என்றும் இந்த விடயம் தோல்வியடைந்தால் அத்தனை தமிழ் மக்களும் தோல்வியடைவார்கள் என்றும் இது ஒரு கோமாளி கூத்து எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பொது வேட்பாளர் விடயத்தை கைவிட்டு தமிழர்களுக்கு யார் அதி உயர்பட்ச தீர்வை வழங்க முனைகின்றார்களோ, தென்னிலங்கை ஆட்சியாளர்களில் யார் இதற்கான வாக்குறுதிகளை வழங்குகின்றார்களோ அவர்களுக்கே வாக்களித்தல் என்ற விடயத்தையும் முன்னிலைப்படுத்தி பேசியுள்ளார். எனவே சஜித் பிரேமதாச, அனுரகுமார் திசாநாயக்க அல்லது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் போட்டியிடுகின்ற போது தமிழர்களுக்கு யார் மிகச்சிறந்த தீர்வை வழங்குகின்றார்களோ, யார் மிகச்சிறந்த தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு அரசியல் திட்டத்தை வழங்குகின்றார்களோ அவர்களுக்கே தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே பொது வேட்பாளர் விடயம் சார்ந்து முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்ற போது இது சார்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வை வழங்கி பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தடுத்து நிறுத்துவேன் என்ற அடிப்படையிலே MA சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்துள்ளார். இதற்கு சிவாஜிலிங்கம் அவர்கள் பதிலளிக்கின்ற போது MA சுமந்திரன் குறிப்பிட்ட விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு உறுதியானது என்றும் அப்படி தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளரை களமிறக்காவிட்டால் தான் சுயேட்சையாக களமிறங்கி தமிழர்கள் சார்பிலே போட்டியிடுவேன் எனவும் சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டுள்ளார்.